தமிழக சட்டப்பேரவையில வினாக்கள் விடைகள் நேரம் முடிவடைந்த பிறகு நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு குறித்து சட்டப்பேரவையில் அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார். என்ன முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது, திருச்சி மாவட்டம் துறையூர்ல குடிநீரில் கழிவுநீர் கலந்து அந்த குடிநீரை குடித்த கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக ஒரு கவன ஈர்ப்பை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த குடிநீரை பருகிய பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு நிகழ்வு என்பது தொடர்கதையாகி வருகிறது. ஏற்கனவே இந்த குடிநீரில் கழிவுநீர் கலந்திருப்பது தொடர்பான புகார்கள் மாநகராட்சி மூலமாக மக்கள் மாநகராட்சிக்கு வழங்கியிருந்த ஒரு சூழல்ல இது தொடர்பான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தற்போது உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்திய காரணத்தினால் அந்த மாதிரிகள் எல்லாம் தண்ணீருடைய மாதிரிகள் எல்லாம் சேகரித்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு நிகழ்வுகள் இனியும் நடைபெறக்கூடாது. உயிரிழந்தவருடைய குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு உயர்தர சிகிச்சை வழங்க அரசே முழு செலவை ஏற்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு முக்கிய விவரங்கள் அடங்கிய இந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் கொண்டு வந்திருக்கிறார். இது தொடர்பாக சபாநாயகர் பதிலளிக்கும் போது இந்த கவனஈர்ப்பு தீர்மானம் தொடர்பாக பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் திருமண கவனஈர்ப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே கட்சிக்கு ஒருவர் வீதம் இந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய பிறகு இது தொடர்பாக அமைச்சர் பதிலளிப்பார் என்றும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசி வருகிறார்கள். இந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.